அனைவருக்கும் வணக்கம். தற்சமயம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கிரகங்களோட நகர்வு அமர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு 50% தான் நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப அது 50% நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட ராசியாதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்தில் நல்ல அமைப்பு தான். அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். சரிங்களா? வக்ர நிவர்த்தி இன்றைக்கி தான் ஆகிறார். இதுக்கப்புறம் நல்ல முன்னேற்றமான சூழல் அமையும். பட் அவர் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே கூட நம்மளோட ராசிக்கு அட்டமாதிபத்தியம் பெறக்கூடிய செவ்வாயோட தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஏன்னா ராசியில் அட்டமாதிபதி தொடர்பு அப்படிங்கிறது காரிய தடைகளை உண்டு பண்ணும். அவரே 3ஆம் இடத்து கிரகம். செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியை பொறுத்த வரையும் 3ஆம் இடத்து கிரகம், 8ஆம் இடத்து கிரகம். அவர் நம்மளோட ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது செய்யக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக ஒரு சில தடைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா செவ்வாய் கன்னிராசியில் பகை தான். அதே சமயம் செவ்வாய்க்கு வக்ரம் பெற்ற சனியோட பார்வை. சரிங்களா? அந்த சனி செவ்வாய் சமசப்தம பார்வை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க நல்ல ஒரு மிருதுவான கேரக்டர், நல்லா சாஃப்ட் நேச்சராக பழகக்கூடியவங்க. பட் இந்த சமயத்தில் உங்களுக்கே ஒரு விதமான எண்ணங்கள் போகலாம். நாமளாக அப்படி கோவப்பட்டோம், நம்மளோட செயல்கள் அப்படி தடைகளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது பிறர் நம்மளை வெறுப்பேற்றுறதை காட்டிலும் நம்மளோட செயல்களே நம்மளை ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பங்கம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி சூழ்நிலைகளாக இருக்கும். கரெக்டாக அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஏதாவது ஒன்று மறந்துருப்போம், அச்சோ மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் இந்த செவ்வாயால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. இது எப்போ வரையும் அப்படின்னா செப்டம்பர் 13ஆம் தேதி வரையுமே நம்மளுக்கு அந்த செவ்வாயோட ஒரு தாக்கம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இருந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சில சமயங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லது செஞ்சாலுமே கூட, ஏன்னா ராசியாதிபதி 11ஆம் இடத்துல பலம் பெற்று இருக்கார். பட் ராசிக்கு அட்டமாதிபத்தியம் தொடர்பு அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு நற்காரியங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ஒரு விஷயத்தில், அதாவது உங்களை சார்ந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? பொதுவாக அது எந்த திசாபுத்தியாக வேணாலும் இருக்கட்டும், உங்களை சார்ந்து இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் புதிய முயற்சி எடுக்கிறீங்க, தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அதுவரையும் உங்களை சார்ந்த ஒரு உயர்வு, உங்களுக்குன்னு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே சமயம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு. சரிங்களா? ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சில வகையில் தொழில் ப்ளஸ் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஒரு சில இடர்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், இல்லை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கும், இல்லை தொழில். இது 3 விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயங்களில் கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தற்சமயம். அதாவது ஆவணி மாதம். சரிங்களா? தமிழுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவணி மாதம். இப்போ கரண்ட்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஆவணி 28ஆம் தேதி வரையுமே நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப்பில் இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு கன்னிராசிக்காரங்க செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு விவேகமாக நம்ம செய்கிறோம், விவேகத்தில் நம்ம செய்யக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா லக்னத்தில் செவ்வாய், அவ்வளோதான். லக்னத்தில் செவ்வாய் அப்படின்னாலே நம்மளோட ஒரு விவேகம், நம்மளோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம நிறுத்தி நிதானமாக செய்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தோட நம்ம செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது பேசிக்காகவே கன்னிராசிக்காரங்க இப்போதைக்கு என்ன மனநிலையில் இருப்பீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்கக்கூடிய ரொம்ப மிருதுவான கேரக்டர் தான் கன்னிராசியை பொறுத்தவரை. ஏன்னா புதனோட தன்மையே சாஃப்ட் நேச்சர் தான். பட் இன்றைய காலகட்டங்கள் அப்படிங்கிறது நானாக அப்படி இருக்கேன், நானாக அப்படி பண்ணேன், நானாக அந்த செயலை அந்த மாதிரி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யல, ஒரு விஷயத்தை மறந்துடுவோம், நாமளே ஒரு விதமாக கோவப்படுத்திக்குவோம். ஏதாவது ஒரு விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அவ்வப்போது கோவப்படுத்துகிற மாதிரியோ, நாம் பிறர் மீது வெறுப்பை திணிக்கிற மாதிரியோ தான் போகும். ஸோ அதனால் அந்த கன்னிராசிக்காரங்க செப்டம்பர் 13ஆம் தேதி வரையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். முடிஞ்சளவு பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதாவது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஒரு பிளான் பண்ணி ஒரு காரியத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும், வெற்றியையும் பெற்றுத்தரும். சரிங்களா? பொதுவாகவே சனி செவ்வாய் சமசப்தம பார்வை அது ஒரு வகையில் ஆகாத ஒரு அமைப்பு தான். அதே சமயம் அட்டமாதிபத்தியம் பெறக்கூடிய செவ்வாய் ராசியை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது அதுவும் ஒரு வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பின்னடைவு தான். சரிங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் இதுக்கு தீர்வு அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, தீர்வு நம்ம கோவில் வழிபாடை தான் நம்ம எப்போதுமே சஜஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? என்ன கேட்டிங்க அப்படின்னா மன ரீதியிலான நல்ல ஒரு மாற்றங்கள், செயல்பாடுகளில் நல்ல வெற்றி, காரிய சித்தி, இது எல்லாத்துக்குமே
ஒரு அஸ்ட்ராலஜராக நான் சஜஸ்ட் பண்ணுறது கோவில் வழிபாடு தான். சரிங்களா? இப்போ கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா என்ன தசா புத்தியாக வேணாலும் இருக்கட்டும், பொதுவாக அந்த சனி தசை செவ்வாய் தசை சனி புத்தி, சனி தசை செவ்வாய் புத்தி, ராகு தசை செவ்வாய் புத்தி, கேது செவ்வாய், இந்த மாதிரி தசா புத்திகள் நடக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை வீட்டுக்கு அருகாமையிலே எங்கே வேணாலும் நரசிம்மர் கோவில் இருக்கும். சரிங்களா? நரசிம்மரை நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைய காலகட்டங்கள். முடிஞ்சளவு நரசிம்மரை நீங்கள் டெய்லி வழிபாடாட்டினாலுமே கூட வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை அவரோட ஜென்ம நட்சத்திரமாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தான் கூட நீங்கள் அவருக்கு நடக்கக்கூடிய திருமஞ்சனம் அபிஷேகத்தில் போய் நீங்கள் கலந்துக்கிடலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல பலன். பொதுவாக கோச்சார ரீதியாக சனி செவ்வாய் சமசப்தம பார்வை, சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் பரிவர்த்தனை, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரையில் நம்ம நரசிம்மரை வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதனால் வரையும் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைமாவது நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றி உண்டாகும். அப்படியே எனக்கு ஒரு விஷயத்தை இதை நான் இந்த காலகட்டத்தில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நரசிம்மரையும் விநாயகரையும் கும்பிட்டுட்டு ஒரு காரியத்தை பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்றைய காலகட்டங்கள் நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வமே நரசிம்மர் பகவான் தான். சரிங்களா? அப்படி நரசிம்மருக்குன்னு தனி கோவில்கள் எதுவும் இல்லை அப்படின்னா நரசிம்மர் பெருமாள் கோவிலில் இருப்பார். சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி இருப்பார். சக்கரத்தாழ்வாரையும் கும்பிடலாம். சரிங்களா? சக்கரத்தாழ்வாரையும் நம்ம என்ன கன்னிராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ராசியோட நாதனே புதனோட அதிதேவதை நாராயணனோட அவதாரம் தான். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் சக்கரத்தாழ்வாரையும் கும்பிடலாம். நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது செப்டம்பர் 13 வரையும் கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். நல்ல ஒரு சூழ்நிலைகளையும் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? இப்போதைக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தாண்டி நல்ல ஒரு மன நிம்மதி, ஏன்னா நம்ம மனசு நிம்மதியாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னா எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றி கண்டிப்பாக நிச்சயம், அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும். ஸோ அதனால் நீங்கள் நரசிம்மரை வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? வழிபட வேண்டிய தினங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணலாம், சனிக்கிழமை வழிபாடு பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போதைக்கு கூட நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிடலாம். சரிங்களா? நரசிம்மரை நீங்கள் கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில். அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க நரசிம்மரோட ஸ்லோகத்தை கூட நீங்கள் மொபைலில் கூட போட்டுவிட்டு வீட்டில் ஒழிக்க விடலாம். இல்லை நீங்கள் வாயால் சொல்லிட்டு கூட இருக்கலாம், ஓ நரசிம்மாய் நமக, அந்த உக்ரம் வீரம், ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுவதன் மூலமாக செவ்வாயோட தாக்கங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவோம். ஒரு சில வழிபாடுகள் மூலம் நம்மளோட வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலை அமைச்சிக்க முடியும்.